Welcome to this online service. ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆಗೆ ಸ್ವಾಗತ. இன்னொரு வாரத்தை கர்த்தர் நமக்கு தந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க உதவி செய்த ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் என்றென்றைக்கும் துதியும் உண்டாயிருப்பதாக. ನಮಗೆ ಮತ್ತೊಂದು ವಾರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಲು ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸದಾ ಕಾಲವು ಆತನಿಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಉಂಟಾಗಲಿ. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராகவே இருந்திருக்கிறார். ஆகவே அவருக்கே மகிமை உண்டாவதாக. ಕಳೆದ ವಾರ ಪೂರ್ತಿ ದೇವರು ನಮಗೆ ಸಾಕಾದವನಾಗಿದ್ದನು. ಆದುದರಿಂದ ಸಕಲ ಮಹಿಮೆ ಆತನಿಗೆಯೇ ಉಂಟಾಗಲಿ. Amen. Amen. So நாம் இணைந்து ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் நுழைய போகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಈ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நீங்கள் வீடுகளில் ஆயத்தமாய் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை முழு மனதோடு நம்புகிறோம். ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಿದ್ಧತೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಕುಳಿತಿರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ನಾವು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಒಂದು ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಪ್ಪ. எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து இந்த நாட்கள் எல்லாம் லாக்டவுன்ல இருக்கின்ற பொழுது சபை கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில இப்படி ஆன்லைன் ஆராதனைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், சேர்ந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಲಾಕ್ಡೌನ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ಈ ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ ಸಭಾ ಕಟ್ಟಡದಲ್ಲಿ ಸೇರಿ ಬರ್ಲಿಕ್ಕಾಗದೆ ಹೋದ್ರೂ ಸಹ ದೇವರೇ, ಮನೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ಬರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆராதனையின் மூலமாய் உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಈ ಆರಾಧನೆಯ ಮೂಲಕ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು ಮತ್ತು ಈ ಆರಾಧನೆಯ ಮೂಲಕ ನಿನ್ನ ಜನರನ್ನ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಸಹ ಕುಟುಂಬವಾಗಿ ಹೆಸರಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸೆಂದು ಕೇಳ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. 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 நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து இந்த ஆராதனையை துவங்க போகிறோம். ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನು ಓದಿ ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಣ. 121 சங்கீதம், 121ನೇ கீர்த்தனை. இங்கு பிரதர் சதீஷ் வாசிக்க போகிறார். அவர் தமிழிலே வாசிக்க போகிறார். நீங்கள் எந்தெந்த பாஷையில வைத்திருக்கிறீங்களோ அதுல இணைந்து வீடுகளிலே சத்தமாய் அதே ಸಂಗೀತத்தை ವಾಸಿக்கும்படியாய் ಅನ್ಬೋಡು ಕೂಡ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು. ಇಲ್ಲಿಂದ ಸಹೋದರರಾದ ಸತೀಶ್ ರವರು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಓದುತ್ತಾರೆ. ನೀವು ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದುಕೊಂಡು ಯಾವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವಿದೆಯೋ ಆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸ್ವರವನ್ನೆತ್ತಿ ಓದಬೇಕಾಗಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. ಸಂಗೀತம் 121, கீர்த்தனை 121 வாசிக்கலாம். சங்கீதம் 121 1 8 முடிய நாம் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. God's word is so powerful. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಹಳ ಬಲ ಉಂಟು. நாம் வாசித்த வேத வார்த்தைகளுக்குள்ளே இருக்கின்ற அவருடைய ஜீவனும் அவருடைய ஆவியும் நாம் இருக்கின்ற இடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக. ನಾವು ಓದಿದಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಜೀವ ಮತ್ತು ಆತ್ಮ ನಾವಿರುವಂತ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿಯೂ ತಾಕುವಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿ. இன்றைக்கு நமக்கு ஒரு விசேஷம். ಈ ದಿನ ನಮಗೊಂದು ವಿಶೇಷ, very special worship time. ಬಹಳ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಆರಾಧನೆಯ ಸಮಯ. Pastor Zach Robert and Praiselin, they are going to lead us in the time of praise and worship for a few minutes. ಪಾಸ್ಟರ್ ಝಾಕ್ ರಾಬರ್ಟ್ ಮತ್ತು ಪ್ರೈಸ್ಲಿನ್ ರವರು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. மதுரையிலிருந்து நம்மோடு கூட இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து நம் ஆண்டவரை சற்று நேரம் துதிக்க போகிறோம். ಮಧುರೈ ಪಟ್ಟಣದಿಂದ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವ. Over to you, Zach. ಝಾಕ್ ರವರಿಗೆ ಈ ಸಮಯ.
Praise the Lord. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ICRM ಸಭೆಯೋಡು ICRM ಸಭೆಯೊಂದಿಗೆ இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் ಈ ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ಮೂಲಕ கர்த்தரை ஆராதிக்க ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರು ಕೊಟ್ಟೆ ಒಳ್ಳೆ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ஒரு புது பாடலை பாட போகிறோம். ಹೊಸ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. பாடுறீங்களா எங்களோட சேர்ந்து? ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಹಾಡ್ತೀರಾ? சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லுங்க. ஆராதனை. ஓ ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நான் மறந்ததும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் மறந்ததும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஓ வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஓ இயேசுவே. ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. கைகள் அசைத்து ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. We worship you God. வார்த்தையை நிறைவேற்றும். ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் தெய்வத்துக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை ஓ உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு. சொல்றீங்களா? கைகளை உயர்த்தி. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஓ ஆராதனை. ஓ சொன்ன சொல்லை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை
வார்த்தையை கடைசி ஒரு முறை கைகளை உயர்த்தி ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவரே இயேசுவுக்கே. ஓ வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றுகிற இயேசு. ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. யெகோவா ஈரே, ಯೆಹೋವಾ ಈರೆ. கர்த்தருடைய பர்வதத்தில் உங்கள் தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಅಗತ್ಯವನ್ನು ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஒரு புது பாடலை பாட போகிறோம். ಒಂದು ಹೊಸ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. இந்த பாடல் எபினேசர். ಈ ಹಾಡು ಹೇಳುತ್ತೆ, ಎಬಿನೇಸರ್, இதுவரை உதவினீர், ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ ದೇವರು இனிமேலும் உதவுவீர். ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುವನು. Jesus. Oh, what a wonderful Father we have. ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರು ನೀವು. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், தகப்பனை போல் சுமந்ததை நான் உணர்கிறேன். உணர்ந்து பாடுங்க. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், தகப்பனை போல் சுமந்ததை நான் உணர்கிறேன். கைகளை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, சொல்லு, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. இந்த நேரத்துல ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்று யோசித்து பாருங்கள். ದೇವರು ಹೇಗೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟು ದಿನ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಿದನು ಎಂದು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது கர்த்தர் உதவி செய்ததை யோசித்து பாருங்க. ಸ್ಕೂಲ್ ಓದುವಾಗ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. நீ காலேஜ் படிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ததை யோசித்து பாருங்க. ಕಾಲೇಜ್ ಓದುವಾಗ ದೇವರು ಹೇಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்க திருமண காரியத்துல கர்த்தர் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்னு நினைச்சு பாருங்க. ಮದುವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. இவ்வளவு ஆண்டுகள் உதவி செய்தவர் ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದರು. இனிமேலும் உதவி செய்யாம போயிடுவாரா? ಇನಿಮಿಂದ ದೇವರು ನಡೆಸದೆ ಹೋಗುತ್ತಾರೋ? இதுவரை வழி நடத்தினவர் ಇಷ್ಟು ದಿನ ನಮ್ಮನ್ನು இனிமேலும் வழி நடத்தாமல் உங்களை கைவிட்டுவாரோ? ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸದೆ ಹೋಗುತ್ತಾರೋ ದೇವರು? இல்லங்க, ಇಲ್ಲ. முடிவு பரியந்த உங்களை வழி நடத்துவார். ಕೊನೆಯ ದಿನ ತನಕ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು
வனாந்திரத்துல வழிகளை உண்டாக்குவார், ಅವಾಂತರದಲ್ಲಿ ಆರುகளை ಓಡ பண்ணுவார். ದೇವರು ದಾರಿ ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವನು. ಕೈಗಳನ್ನು ಉಯರ್ತಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಅಪ್ಪ என்ன வழி நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. தேவரே என்னை நடத்துவீர். எபினேசரேன்னு சொல்லுங்க. எபினேசரே எனக்கு பயம் இல்ல ஆண்டவரே. ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ದೇವರೇ. எதிர்காலத்தை குறித்து பயம் இல்ல. ಫ್ಯೂಚರ್ ಅನ್ನು ನೋಡಿ ನನಗೆ ಭಯವಿಲ್ಲ ದೇವರೇ. எபினேசர் நீர் இருக்கிறீர். ಎಬಿನೇಸರ್ ನೀವಿದ್ದೀರಾ ದೇವರೇ. ಇದುವரை ನಡೆಸಿನಿ, ಇಷ್ಟು ದಿನ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ದೇವರು ಇನಿಮೇಲೂ ನಡೆಸುವಿ. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ನಡೆಸುತ್ತೀರಾ. ಕಡೆಸಿ ஒரு முறை கைகளை உயர்த்தி ನಾವು ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಹೇಳೋಣ. முதல் சரணத்தை பாடி நம்ம முடிக்க போகிறோம். ನಾವು ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், தகப்பனை போல் சுமந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், தகப்பனை போல் சுமந்ததை நான் உணர்கிறேன். கைகளை உயர்த்தி யெகோவாயின் யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். ஓ யெகோவாயிரே ஷகரபரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர், என் தேவையாவும் நீ சந்திப்பீர். Thank you, Jesus. Amen. Amen. So Zach praise ಜೊತೆಗೆ ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿದ್ರಾ? ಬನ್ನಿ ಸತತವಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸೋಣ. ಆತನ ನಾಮವು ಉನ್ನತವಾದ ನಾಮವು. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವ ಅಭಿಷೇಕ ರಚಿಸಿರುವ ಈ ಉನ್ನತ ಉನ್ನತ ನಿನ್ನ ನಾಮವೆಂಬ ಹಾಡನ್ನು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ. ಬನ್ನಿ. ಉನ್ನತ ಉನ್ನತ ನಿನ್ನ ನಾಮವು, ಅದ್ಭುತ ಅದ್ಭುತ ನಿನ್ನ ಕಾರ್ಯವು. ಉನ್ನತ ಉನ್ನತ ನಿನ್ನ ನಾಮವು, ಅದ್ಭುತ ಅದ್ಭುತ ನಿನ್ನ ಕಾರ್ಯವು. ಆಕಾಶದಲ್ಲೂ ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ, ಆಕಾಶದಲ್ಲೂ ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನಿನಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಯಾರು ಇರುವರು? ನಿನಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಯಾರು ಇರುವರು? ಕೇಳ್ಯವೇ ಕೇಳ್ಯವೇ ಪುರಾಣಿಯೇ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಅದ್ಭುತ ನಾ ನೋಡಿದೆ. ಇಸ್ರಾಯೇಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಅದ್ಭುತ ನಾ ನೋಡಿದೆ. ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಕಾದಿರುವೆ, ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ಕಾದಿರುವೆ. ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಮುಂದೆ ಸಾಗುವೆ, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಮುಂದೆ ಸಾಗುವೆ. ಕೇಳ್ಯವೇ ರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ಬಂಡೆಯೇ ಕೋಟೆಯೇ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆ. ಫರೋಹನ ಸೈನ್ಯವ ಕೆಡವಿ ಹಾಕಿದೆ, ಶತ್ರುವಿನ ಮುಂದೆ ನೀ ಯಾರೆಂದು ತೋರಿಸಿದೆ. ಫರೋಹನ ಸೈನ್ಯವ ಕೆಡವಿ ಹಾಕಿದೆ, ಶತ್ರುವಿನ ಮುಂದೆ ನೀ ಯಾರೆಂದು ತೋರಿಸಿದೆ.
ಉನ್ನತ ದೇವರೆಂದು ನಂಬಿಕೊಂಡೆ, ಉನ್ನತ ದೇವರೆಂದು ನಂಬಿಕೊಂಡೆ. ನೀನೇ ಸರ್ವವೆಂದು ಆರಾಧಿಸುವೆ, ನೀನೇ ಸರ್ವವೆಂದು ಆರಾಧಿಸುವೆ. ಕೇಳ್ಯವೇ ಗುರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ಬಂಡೆಯೇ ಕೋಟೆಯೇ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆಯೇ. ಕೇಳ್ಯವೇ ಗುರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ಬಂಡೆಯೇ ಕೋಟೆಯೇ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆ. ಉನ್ನತ ಉನ್ನತ ನಿನ್ನ ನಾಮವು, ಅದ್ಭುತ ಅದ್ಭುತ ನಿನ್ನ ಕಾರ್ಯವು. ಉನ್ನತ ಉನ್ನತ ನಿನ್ನ ನಾಮವು, ಅದ್ಭುತ ಅದ್ಭುತ ನಿನ್ನ ಕಾರ್ಯವು. ಆಕಾಶದಲ್ಲೂ ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ, ಆಕಾಶದಲ್ಲೂ ಈ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನಿನಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಯಾರು ಇರುವರು, ನಿನಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಯಾರು ಇರುವರು. ಕೇಳ್ಯವೇ ಗುರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ಬಂಡೆಯೇ ಕೋಟೆಯೇ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆ. ಹೇಳುವ ಕೇಳ್ಯವೇ ಗುರಾಣಿಯೇ ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ನಂಬಿಕೆಯೇ, ಬಂಡೆಯೇ ಕೋಟೆಯೇ ನೀನೇ ನನ್ನ ತಂದೆ. ನೀನೇ 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 ನನ್ನ ಒಳ್ಳೆ ತಂದೆ. ಹೇಳುವ ದೇವರೇ, ಈ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ಎಂದೆಂದು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಸಾಗಿದ ದೇವರೇ, ನಿಮಗೆ ವಂದನೆ ಅಪ್ಪ. ಓ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯನ್ನು ಘನವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಆಶ್ರಯವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ನಿಮಗೆ ವಂದನೆ. ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ತನಕ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿತು. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿತು. ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ, ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ. ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ, ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ. ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ, ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ. ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ, ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ. ನಿನ್ನ ಎಷ್ಟೊಂದು ಸಂತೋಷವು ನಿನ್ನ ವಾಕ್ಯವ ಧ್ಯಾನಿಸುವಾಗ, ಎಷ್ಟೊಂದು ಉಲ್ಲಾಸವು ನಿನ್ನ ವರ್ಣಿಸಿನ ನೋಡುವಾಗ, ಎಷ್ಟೊಂದು ಸುಂದರವು ನಿನ್ನ ವರ್ಣಿಸಿನ
ಎಷ್ಟೊಂದು ಸುಂದರವು ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ಯೇಸುವೇ ನನಗೆ ಸುರಕ್ಷಿತ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ ಯೇಸುವೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ಯೇಸುವೇ ನೀ ನನ್ನ ಕೋಟೆಯು ಯೇಸುವೇ ನೀ ನನ್ನ ಆಸೆಯು ಯೇಸುವೇ ನೀ ನನ್ನ ಕೋಟೆಯು ನನ್ನ ಆಸೆ ನೀನೇ ನನ್ನದೆಲ್ಲವೂ ನೀನೇ ನೀನೇ ನನ್ನ ಆಶ್ರಯ ನೀನೇ ನನ್ನ ವಿಮೋಚಕ ನೀನೇ ನನ್ನದೆಲ್ಲವೂ ಅಪ್ಪ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ನೆನೆದು ಕೋಟಿ ವಂದನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ಈವರೆಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಿದೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾದು ನಡೆಸಿ ಬಂದ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ನೆನೆಸಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಯನ್ನು ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಆರಾಧನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಒಂದು ಸಮಯವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಕ್ಯಾಪಿಟಲ್ ಸಿಟಿ ಆಗಿರುವ ಡೆಲ್ಲಿಯಿಂದ ಮಿಸ್ಟರ್ ಟೈಟಸ್ ಮತ್ತು ಜಾಯ್ಲನ್ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾರೆ. ಡೆಲ್ಲಿಯಿಂದ ಅವರು ನಮ್ಮ ದೇಶಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಇದ್ದಾರೆ. ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾವೆಲ್ಲರೂ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ಭಾರತದಿಂದ ಈ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ಓವರ್ ಟು ಟೈಟಸ್ ಅಂಡ್ ಜಾಯ್ಲನ್. ஹலோ எவ்ரிவன், டெல்லி மாநகரத்திலேருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவின் மூலம் நாங்கள் உங்களோட கூட ஜெபிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 25 லட்சம் மக்கள் இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 1,80,000க்கு மேலான மக்கள் இதில் இறந்து போயிட்டாங்க. யூரோப்பில் மாத்திரம் பார்த்திங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இதில் இறந்துருக்காங்க. நம்ம இந்திய தேசத்தில் 20,000 மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 600க்கும் மேலான மக்கள் இதில் இறந்து போயிருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலாக கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் டெல்லியில் 11 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. 11 டிஸ்ட்ரிக்ஸுமே ஹாட்ஸ்பாட்ஸாக கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட்ஸ்னால் எவ்ரி டே கேசஸ் ஆர் பீயிங் ரிப்போர்ட்டட். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஃபார் த வேர்ல்ட் அஸ் வெல் அஸ் இந்தியா அஸ் வெல் அஸ் டெல்லி. எங்கே பார்த்தாலும் ஜனங்களுக்கு பயம், ஆங்ஸைட்டி, என்ன ஆகுமோ நெக்ஸ்ட் என்ன ஆகுமோன்னு தெரியல, அன்சர்டன்டி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்மளை 2 நாமத்தில் வாசிக்கிறபடி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான் இந்த காரியத்தில் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம்.
நம்மள ஆண்டவரே இந்த தருணத்துக்காக துதிக்கிறோம். டெல்லியிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர், எங்களுடைய நோய்களை குணமாக்குற கர்த்தர், எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மனபருங்கிற கர்த்தர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிச்சுவேஷன் மூலம் சுவாமி எங்களுக்கு தேசத்தில் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. முதலாவது தேசத்தில் ஆண்டவரே திருச்சபையில் கொடுத்த ஜெப எழுப்புதலுக்காக துதிக்கிறோம். ஜெப ஆவி எங்களை தேசத்தின் மேல் ஊற்றி இருக்கிற அதற்காக துதிக்கிறோம். இந்த ஜெப ஊழியர்களை எழுப்பினீர் அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த நோயின் நிமித்தம் ஆண்டவரே மிக பெரிதான பாதிப்பு இல்லாதபடி எங்களை பாதுகாத்தீரே அதற்காக துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிற தேசங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எங்கள் தேசத்தில் மரணமும் இந்த தாக்கமும் மிகவும் கம்மியாக குறைவாகவே இருக்கிறது. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோயின் மூலம் ஆண்டவரே தேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளை பார்த்து நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கரம் நீட்டி அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் குணமாக்க விட்டால் இந்த நோய் எங்களுக்கு குணமாக்கவே முடியாது ஏசப்பா. எங்கள் விஞ்ஞானமோ மருத்துவமோ ஆண்டவரே இதற்கு எங்களுக்கு தீர்வே இல்லை அப்பா. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு இறங்கி குணமாக்க முடியும் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நிறைய பேர் இதற்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20,000 மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே நூற்றுக்கணக்கான மக்கள் இதில் இறந்து போயிருக்காங்க அப்பா. ஆண்டவரே இசப்பா நாங்கள் இன்னும் இந்த தாக்கம் அதிகமாகாதபடி ஆண்டவரே இந்த நோயை நீங்கள் நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இறங்கும் அப்பா. லார்ட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் லார்ட் காட். ஆண்டவருடைய கரம் நீட்டி சுவாமி ஏசப்பா ஆண்டவரே வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அப்படி தொட்டு குணமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மருத்துவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே அவர்கள் செய்கிற அந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அவர்கள் அந்த நோயின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஏசப்பா தேசம் முழுவதும் சுவாமி ஏசப்பா எங்கள் தேசத்தில் நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த நோய் அவர்களை தாக்காதபடி நீ அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பல ஸ்லம்ஸ் எங்கள் தேசத்தில் இருக்குது சுவாமி. அதில் ஆண்டவரே இந்த நோய் ஆண்டவரை போய் தாக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ கிருபையாக இறங்கும் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. முன்னணியிலிருந்து ஆண்டவரே ஏசப்பா இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே போலீஸ் அதிகாரிகள், ஆண்டவரே கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களுக்காக அவங்க சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் தியாகம் செய்து ஆண்டவரே அவங்க உயிரை பயணம் வைத்து ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆண்டவரே அந்த எங்களுக்கு சேவை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நீங்கள் பாதுகாத்து முதலாவது பாதுகாப்பை தாரும் சுவாமி ஏசப்பா. அவர்களுக்கு நீங்கள் விவேகத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்யும் சுவாமி. லார்ட் யூ ப்ளீஸ் இன்டர்வெயின் லார்ட் in this situation Lord God. You please help them Father and protect them Lord God. ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அயராது உழைத்து கொண்டிருக்க எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிரதமருக்காக, எங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு மெய்யான ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே இசப்பா. இது ஆண்டவரே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாத சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்திருக்கு இசப்பா. We have no experience Lord God. You can give us Lord the wisdom that we need from you Father God. You please provide us Lord God all the information Lord God, all the wisdom that we need Lord Jesus to take necessary steps Lord God to stop this virus Lord God. You please help us Lord God. ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் மூலம் சுவாமி ஏசப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அவங்களுக்கு கிருபையாக இறங்கும் அப்பா. ஆண்டவரே சம்பளம் இல்லாமல் காசு இல்லாமல் சுவாமி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் போஷித்து அவங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நோயின் மூலம் சுவாமி எங்கள் தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எக்கனாமிக் ஆண்டவரே சிச்சுவேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க சுவாமி. நிறைய பேர் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு ஆண்டவரே கம்பெனிஸ் ஆண்டவரே ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. இந்த சிச்சுவேஷன் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ கிருபையாக இறங்கும் ஆண்டவரே ஏசப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் நீங்கள் மாற்றி தர முடியும் சுவாமி ஏசப்பா. ஆண்டவரே தாவீது ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நோக்கி பார்த்த பொழுது சுவாமி ஆண்டவரே அந்த பிளேகை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க ஏசப்பா. மோசை நோக்கி பார்த்த பொழுது சுவாமி ஈஜிப்டில் சுவாமி அந்த நீங்கள் பிளேகை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க சுவாமி ஆண்டவரே. அதே போல் சுவாமி எங்கள் தேசத்துக்காக நாங்கள் இன்டர்சீட் பண்ணுறோம் ஏசப்பா. நீங்கள் கிருபையாக இறங்கி ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஹீலிங்கை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. லார்ட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் லார்ட் காட். ஒன்லி யூ கேன் டூ இட் லார்ட் ஜீசஸ். லார்ட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஃபாதர் and you please protect us Lord God. God, we pray that you please help us to come back to you and worship you Lord Jesus, because you will provide healing Lord Jesus for our nations Lord God. With that commitment Lord, with that Lord Jesus faith Lord Jesus, we leave the situation into your hands Lord Jesus. You please help us Lord. In Jesus name I pray. Amen. Amen.
ஈமன். கர்த்தர் நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதை நாம் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕೇಳಿ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ. சூழ்நிலைகள் மாறும், நல்ல செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் செய்கிற காரியம் மகத்துவமானது என்று நம்முடைய வாயார புகழ்ந்து நாம் ಕಣ್ಣಾರ அந்த ಕಾರ್ಯங்களை எல்லாம் பார்த்தவரை ಮಹಿಮೆಪಡುತ್ತೆ. ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುತ್ತೆ. ದೇವರು ಮಾಡುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡಿ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರ್ತೇವೆ. வாருங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகலாம். ಬನ್ನಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸುವ. வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳ್ರಿ. குறிப்பெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆயத்தமாய் இருங்கள். ಅಂಶಗಳನ್ನ ಬರೆದುಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ರೆ ನೀವು தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு God in the wilderness. ಈ ದಿನದ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು. வனாந்திரத்திலே தேவன். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು. போன வாரத்திலே நாம் இந்த வனாந்தர அனுபவத்தை குறித்து சற்று காரியங்களை பேசினோம், தியானித்தோம். ಕಳೆದ ವಾರ ಅರಣ್ಯದ ಅನುಭವಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಕೇಳಿದೆವು ಮತ್ತು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. வேதத்திலே கிட்டத்தட்ட 300 முறை வனாந்தரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಸರಿ ಸುಮಾರು 300 ಬಾರಿ ಅರಣ್ಯವನ್ನ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲಾಗಿದೆ. போன வாரத்திலே 3 கேள்விகளை மையமாக வைத்து நாம் செய்தியை தியானித்தோம். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ 3 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಂದ್ರವಾಗಿಟ್ಟು ನಾವು ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. ஒரு ஆவிக்குரிய பார்வையில் வனாந்தரம் என்றால் என்ன அர்த்தமுடையது என்ற ஒரு கேள்வி. ಆತ್ಮಿಕ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ಅರಣ್ಯ ಅಂದರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಇರುವಂತಹ ಪ್ರಶ್ನೆ. வனாந்தரத்தினுடைய அனுபவம் எந்த நோக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி. ದೇವ ಜನರಿಗೆ ಅರಣ್ಯದ ಅನುಭವ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅನುಮತಿಸಲಾಗುತ್ತೆ ಅನ್ನುವ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. இப்படி வனாந்தரத்தினுடைய அனுபவத்திலே நமக்கு ஒரு அற்புதமான விடுதலை நிகழுமா? Will there be a breakthrough in the wilderness என்கிற ஒரு கேள்வி. ಇಂತಹ ಅರಣ್ಯ ಅನುಭವದಲ್ಲಿ ನಮಗೇನಾದ್ರೂ ಬಿಡುಗಡೆ ಇದೆಯಾ ಅನ್ನುವ ಮತ್ತೊಂದು ಪ್ರಶ್ನೆ. இன்றைக்கு அதை தொடர்ந்து ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮುಂದುವರಿಸಿ God in the wilderness என்கிற தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅನ್ನುವ ಶಿರೋನಾಮೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. Either we can always think about the wilderness or we can think about God in the wilderness. ಒಂದು ನಾವು ಅರಣ್ಯದ ಬಗ್ಗೆನೇ ಯೋಚಿಸುತ್ತಾ ಇರಬೇಕು ಅಥವಾ ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವ ದೇವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் இருக்கிற அனுபவம், இதை குறித்து யோசிக்கிறது ஒன்று. ஆனால் இதன் நடுவில் நம்மோடு கூட இருக்கிற தேவனை, நம்மை நடத்துகிற தேவனை குறித்து யோசிப்பது இன்னொன்று. ನಾವು ಕೇಳುವಂತ ಸುದ್ದಿ, ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು ನಡೆಯುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನೇ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸುವುದು ಉಂಟು. ಮತ್ತು ಈ ಸಂಗತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಸಹ ಯೋಚಿಸುವುದುಂಟು. இன்றைக்கு வேதத்திலிருந்து 4 வசன பகுதிகள் நாம் பார்த்து அதிலே தேவன் வனாந்திரத்திலே தம்முடைய மக்களுக்கு எப்படியாக அவர் இருக்கிறார், எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ಈ ದಿನ ಸತ್ಯವೇದದಿಂದ 4 ವಾಕ್ಯ ಭಾಗಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಜನರಿಗೆ ಎಂತವನಾಗಿದ್ದನು, ಹೇಗೆ ನಡೆಸಿದೆ ಎಂಬುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். ಮೊದಲನೇದಾಗಿ ಆದಿಕಾಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ. Genesis chapter 21. ಆದಿಕಾಂಡ 21 14 to 19, 14 இருந்து 19 வசனங்கள் வரை குறித்து வைத்துக் கொள்ளலாம். 14ರಿಂದ 19 ವಚನಗಳನ್ನ ನಾವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳುವ. இங்கு ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். ಇಲ್ಲಿ ದಾಸಿಯಾದ ಹಾಗರಳು ಅನ್ನುವ ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாயிருந்த, ஆதாரமாயிருந்த எல்லாம் ஒரே ராத்திரியிலே மாறி போனது. ಆಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆ, ಆಧಾರವಾಗಿದ್ದ ಎಲ್ಲವೂ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗಿ ಹೋಯಿತು. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம அவள் வனாந்தரத்திற்குள்ளே போகிற ஒரு காரியம் நடந்து விடுகிறது. ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ, ಮುಂತಿಳಿಸುವಿಕೆ ಇಲ್ಲದೆಯೇ ಆಕೆ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಉದ್ಭವವಾಗುತ್ತೆ. நமக்காவது லாக்டவுனுக்கு முன்னாடி டிவியில பிரைம் மினிஸ்டர் வந்து இதை குறித்து அறிவிப்பு கொடுத்தார். ஆனால் ஆகாருக்கு முந்தின நாள்
நாள் ராத்திரி தெரியாது. அதிகாலையிலே ஆபிரகாம் வந்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து அனுப்பி விடுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ನಮಗಾದರೂ ದೇಶಕ್ಕೆ ಬೀಗ ಮುದ್ರೆ ಬೀಳುತ್ತೆ ಅನ್ನುವುದನ್ನ ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಯವರು ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಿದರು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹಾಗರಳಿಗೋ ಈ ರೀತಿಯಾದಂತ ಅನುಭವ, ಅರಣ್ಯಕ್ಕೆ ದೊಬ್ಬಲ್ಪಡುವಂತ ಅನುಭವ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲೇ ಹೇಳಿಲ್ಲ, ಹಿಂದಿನ ರಾತ್ರಿ ಹೇಳಿಲ್ಲ. Genesis 21:14 21:14 பாருங்கள். ಆದಿಕಾಂಡ 21:14 ಓದಿ ನೋಡ್ರಿ. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ಮಾರನೇ ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಎದ್ದು ಹಾಗರಳಿಗೆ ಬುತ್ತಿಯನ್ನು ಒಂದು ತಿತ್ತಿ ತಣ್ಣೀರನ್ನು ಕೊಟ್ಟು ಅವಳ ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಮಗುವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕಳುಹಿಸಿ ಬಿಟ್ಟನು. அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று இருக்கின்றது. ಅವಳು ಹೊರಟು ಬೆರ್ಷೆಬದ ಕಾಡಿನಲ್ಲಿ ಅಲೆಯುತ್ತಿದ್ದಳು ಎಂದು ಬರೆದದೆ. முந்தின நாள் வரைக்கும் தன்னுடைய எஜமானுடைய வீடு, பாதுகாப்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்திலே தனக்கு ஒரு ஆசீர்வாதமான பகுதி என்று வாழ்ந்தவளுடைய வாழ்க்கை ಕಾಲೆಯಿಲೆ ಮಾರಿಪೋಯಿ ಬಿಡುகிறது. ಹಿಂದಿನ ರಾತ್ರಿಯ ತನಕ ತನ್ನ ಯಜಮಾನನ ಮನೆ, ಯಜಮಾನನ ಮನೆಯಲ್ಲಿ ಉಂಟ ಅನುಕೂಲ ಸೌಕರ್ಯ ಎಲ್ಲವೂ ಸಹ ಮಾರನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಹಾಗೆಯೇ ಬದಲಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. She was isolated in the wilderness along with her son. ತನ್ನ ಮಗನೊಂದಿಗೆ ಈಕೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಏಕಾಂತವಾಗಿದ್ದಾಳೆ. ಅವಳು பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். ಆಕೆ ಬೆರ್ಷೆಬದ ಕಾಡಿನಲ್ಲಿ ಅಲೆಯುತ್ತಿದ್ದಾಳೆ. சோ வனாந்தரத்தின் அனுபவம், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம், ஆதரவில்லாத அனுபவம், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ನಂಬಿಕೆ எல்லாம் அற்றுப்போன ஒரு அனுபவம். ಅರಣ್ಯದ ಅನುಭವ, ಏಕಾಂತವಾದ ಅನುಭವ, ತನ್ನ ನಿರೀಕ್ಷೆ, ತನ್ನ ಸಂಗತಿ, ತನ್ನ ಆಧಾರ ಎಲ್ಲವೂ ಬಿಟ್ಟು ಹೋದ ಅನುಭವ. என்ன நடக்கிறது பாருங்கள். 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ನೋಡ್ರಿ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ಅಂತ. ತುರುತಿಯಲ್ಲಿருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, ತಿತ್ತಿಯಲ್ಲಿದ್ದ ನೀರು ಮುಗಿದ ಮೇಲೆ, அவளுக்கு அவ வைத்திருந்த அந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணீர் முடிஞ்சு போச்சு, ಖಾಲಿಯಾಯಿடுச்சு. ಆಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ ತಿತ್ತಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಬಾಟಲ್ ನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನೀರು ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಯಿತು. ವನಾಂತರದಲ್ಲಿ ತಣ್ಣೀರ್ கிடைக்க வாய்ப்பில்லை. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನೀರು ಸಿಕ್ಕುವ ಅವಕಾಶ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. பிள்ளை தாகத்தினாலே துடிக்கிறான். ಮಗ ದಾಹದಿಂದ ಚಡಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ಈತನಿಗೆ ಕುಡಿಯಲು ನೀರಿಲ್ಲ. இப்ப தண்ணீர் செலவழிந்த பிறகு ಉಳ್ಳ ஒரு பயம், ಪದಟ್ಟಂ ಉಂಟಾகிறது. ಈಗ ನೀರು ಖಾಲಿ ಆದ್ಮೇಲೆ ಆಕೆಗೆ ಒಳಗಡೆ ಭಯ ಮತ್ತು ತಡವರಿಸುವಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. Fear and anxiety got gripped her heart. ಭಯ ಮತ್ತು ಚಿಂತೆ ಆಕೆಯ ಹೃದಯವನ್ನ ಹಿಡಿದು ಬಿಡ್ತು. அந்த தண்ணி இருந்த வரைக்கும் இருந்த மன தைரியம் கூட இப்ப ಇಲ್ಲ. ನೀರು ಇರುವ ತನಕ ಇದ್ದಂತಹ ಆ ಮನ ಧೈರ್ಯ ಈಗ ಇಲ್ಲ. உங்ககிட்ட எது செலவழிந்து போயிடுச்சு இப்பொழுது? ಈಗ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು ಯಾವುದು ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಯಿತು? கொஞ்சம் பைசா இருந்துச்சு, அது வரைக்கும் இருந்த தைரியம் அந்த பைசா செலவழிந்த பிறகு போயிடுச்சு இல்லையா? ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡಿತ್ತು, ಈಗ ಅದು ಖಾಲಿ ಆಗೋಯ್ತು. ಖಾಲಿ ಆದ್ಮೇಲೆ ಇದ್ದಂತಹ ಧೈರ್ಯವು ಈಗ ಇಲ್ಲ. கொஞ்சம் பேங்க்ல இருந்துச்சு, அதுல இருந்த நம்பிக்கை இப்ப அது செலவழிந்த பிறகு மனது எப்படி இருக்கிறது? ಸ್ವಲ್ಪ ಹಣ ಬ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿ ಇತ್ತು, ಅದರ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಇತ್ತು, ಈಗ ಹಣವು ಖಾಲಿ ಆಗೋಯ್ತು. ಈಗ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಾಯಿತು? ஆகார் தன்னுடைய மகனை செத்து போகிறான் என்று அறிந்து அவனை பார்க்க முடியாதபடிக்கு தூரத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாள். ಹಾಗರಳು ತನ್ನ ಮಗನು ಸಾಯುವುದನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಾಗದೆ ಆಕೆ ಓರೆಯಾಗಿ ಹೋಗಿ ಒಂದು ಕಡೆ ಕುಳಿತು ಬಿಡ್ತಾಳೆ. That's the moment how God revealed unto her. அதை தான் நாம பார்க்க போகிறோம். ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗೆ ತನ್ನನ್ನು ಆಕೆಗೆ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಅನ್ನುವುದನ್ನೇ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 19வது வசனத்திலே பாருங்கள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். God opened her eyes. 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ದೇವರು ಅವಳ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದದ್ದರಿಂದ. Hallelujah. Hallelujah. இந்த வனாந்தரத்திலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கண்களை திறக்கிறவராக வெளிப்படுகிறார். ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ನಮ್ಮ ಕಣ್ಣನ್ನ ತೆರೆಯುವವನಾಗಿರ್ತಾನೆ. சரீர பிரகாரமாக அவள் கண் தெரியாதவள் அல்ல. ಶಾರೀರಿಕವಾಗಿ ಆಕೆಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲ. அப்படி என்றால் இது வேறு ஏதோ ஒரு கண்ணை குறித்து பேசுகிறது. உள்ளான கண்களாய் இருக்கலாம், விசுவாச கண்களாய் இருக்கலாம், ஆவிக்குரிய கண்களாய் இருக்கலாம். நாம் அதை இப்படி யோசிக்க முடிகிறது.
ಬೇರೊಂದು ಕಣ್ಣು ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು, ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಕಣ್ಣಾಗಿರ್ಬಹುದು, ನಿರೀಕ್ಷೆಯ ಕಣ್ಣಾಗಿರ್ಬಹುದು ಅಂತ ಈ ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಬಹುದು. இப்ப அவ கண்களை திறந்த உடனே ಆಕೆಯ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ಅವಳು ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನು ಕಂಡು, she saw a well of water there. ಆಕೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನ ಕಂಡಳು. சில நேரத்துல நம்முடைய நேச்சுரல் ஐஸ் கொண்டு சூப்பர் நேச்சுரலாய் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்க முடியாது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಾಭಾವಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳಿಂದ ದೇವರು ಮಾಡುವ ಅಸಾಮಾನ್ಯವಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. If we want to see the supernatural work of God, we need to see through the eyes of inner man. ದೇವರ ಅಸಾಮಾನ್ಯವಾದ ಸಂಗತಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಅಂತರಂಗದ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನಾವು ನೋಡಬೇಕು. So இந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ಈ ಅರಣ್ಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲಿ. தேவனை இன்னும் அதிகமாய் அறியும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ದೇವರನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. வேதத்தின் மகத்துவங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நம் கண்களை கர்த்தர் திறப்பாராக. ವಾಕ್ಯದ ಮಹತ್ವಗಳನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳಿಯಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣನ್ನ ತೆರೆಯಲಿ. நமக்காக தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಮಹತ್ತರವಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. கண்கள் திறந்த உடனேயே அவள் அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் துறவை கிணற்றை பார்க்கிறாள். ಆಕೆಯ ಕಣ್ಣು ತೆರೆದ ಕೂಡಲೇ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನ ಆಕೆ ನೋಡ್ತಾಳೆ. இதுவரைக்கும் அது எங்கே இருந்தது? ಇಲ್ಲಿಯ ತನಕ ಆ ಬಾವಿ ಎಲ್ಲಿತ್ತು? இதுவரைக்கும் அவ அதை பார்க்கலையே. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಆಕೆ ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ವಲ್ಲ. தண்ணீர் இல்லோன்னு அவளுடைய கண் அங்கங்க பார்த்திருக்குமே, ஏதாவது கிடைக்குமான்னு அவ பார்க்க முடியலையே. ನೀರು ಖಾಲಿ ಆದಾಗ ಆಕೆಯ ಕಣ್ಣುಗಳು ಅತ್ತ ಇತ್ತ ನೋಡಿರ್ಬೇಕು, ನೀರು ಸಿಕ್ಕುತ್ತೋ ಅಂತ. ಆದ್ರೆ ಆಗ ಈಕೆ ಬಾವಿಯನ್ನ ನೋಡಿಲ್ವಲ್ಲ. நாமும் வனாந்தரத்தில் இருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், குறைவிலே நடந்து கொண்டிருக்கிறோம். தேவைகளும் குறைவுகளும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த நாளிலே திறப்பாராக. ನಾವು ಅರಣ್ಯದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಏಕಾಂತದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಕೊರತೆಯಲ್ಲಿಯೂ ಅಗತ್ಯತೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡಿದವರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯಲಿ. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எண்ணம் என்னன்னா, ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಒಂದು ಯೋಚನೆ ಏನಂದ್ರೆ, ஒரு பையன் குடிக்கிறதுக்கு தானே தண்ணீர் தேவையா இருந்துச்சு. ಆಕೆಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಿದ್ದು ಒಂದು ತಿತ್ತಿಯ ನೀರಷ್ಟೇ. ஆனால் ஒரு துறவையே, ஒரு கிணற்றையே அந்த இடத்திலே பார்க்கும்படி ஆண்டவர் செய்து விட்டார். ಆದರೆ ದೇವರು ಆಕೆಗೆ ಒಂದು ಬಾವಿಯನ್ನೇ ನೋಡುವ ಹಾಗೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ನು. அது எப்படி வந்துச்சு, எந்த விதத்துல நடந்தது தெரியாது. It was a supernatural and a miraculous thing that God has performed. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು, ಹೇಗೆ ಉಂಟಾಯಿತು ಅದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಒಂದು ಸಂಗತಿ ಖಂಡಿತ, ಇದು ದೇವರ ಅಸಾಮಾನ್ಯವಾದ ಕ್ರಿಯೆ. பல நேரங்களிலே நம்முடைய பலனை கொண்டு, நமக்கு இருக்கிறதை வைத்துக்கொண்டு, நம்முடைய ஆதாரங்களை வைத்து நாம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாதது போலவே நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்து விடுகிறது. ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಸಂಗತಿ, ಅನುಕೂಲ, ಸೌಕರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಜೀವನವನ್ನ ಸಾಗಿಸುತ್ತಾ ಹೋಗುವಾಗ ದೇವರು ನಮಗೆಂದು ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡದ ಹಾಗಾಗಿ ಬಿಡುತ್ತೆ. இப்ப அதெல்லாம் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ಈಗ ಅದೆಲ್ಲವೂ ಖಾಲಿ ಒಣಗಿ ಹೋಗುವ ಹಾಗಾಗಿ ಬಿಡ್ತಾ ಇದೆ. கையிலே இருந்தது செலவழிந்த பிறகு, ತಿತ್ತಿಯಲ್ಲಿದ್ದದ್ದು ಖಾಲಿಯಾದ ಮೇಲೆ, நம்ம பர்ஸ்ல இருந்தது காலியான பிறகு, ನಮ್ಮ ಜೇಬಿನಲ್ಲಿದ್ದದ್ದು ಖಾಲಿಯಾದ ಮೇಲೆ, பேங்க்ல இருந்தது காலியான பிறகு, ಬ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿದ್ದದ್ದು ಖಾಲಿಯಾದ ಮೇಲೆ, காலியே ஆகாத பரலோக ராஜ்யத்திலிருந்து என்றென்றைக்கும் அற்புதமாய் நமக்கு காரியம் நடக்கும் என்பதை இந்த காரியம் சொல்லி தருகிறது. ಖಾಲಿಯೇ ಆಗದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಿಂದ ಎಂದೆಂದಿಗೂ ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಸಂಗತಿಗಳು ಜರುಗುತ್ತವೆ ಅನ್ನುವುದೇ ಇದು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೆ. வேலை பார்த்த இடத்துல இருந்து சம்பளம் வரலையா? ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಸ್ಥಳದಿಂದ ಸಂಬಳ ಬರಲಿಲ್ವಾ? பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, நமக்கு தேவன் இருக்கிறார். ನಮಗೆ ದೇವರಿದ್ದಾನೆ. Amen. Amen. Let God open our eyes to see what God has provided right there in our wilderness. ನಮ್ಮ ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೇ ದೇವರು ನಮಗೆ ಏನನ್ನ ಒದಗಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನುವುದನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲಿ. வேற எங்கேயோ இருந்து வரல.
ಬೇರೆ ಎಲ್ಲಿಂದಲೋ ಬರಲಿಲ್ಲ. அங்கேயே வனாந்தரத்திலேயே இருந்த இடத்திலேயே ஒரு அற்புதம் நடந்தது. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಆಕೆ ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ನಾನು ನಿಮಗೊಂದು ಹೇಳ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ನೀವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀವಿರುವ ಜಾಗದಲ್ಲಿಯೇ ದೇವರು ನಿಮಗೆಂದು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஆண்டவர் செய்யாமல் இல்லை, செய்கிறதை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದಲ್ಲ, ಈಗಾಗಲೇ ಮಾಡಿರುವುದನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲಿ. இரண்டாவதாக, ಎರಡನೆಯದಾಗಿ உபாகமம் 32வது அதிகாரத்தின் 9லிருந்து 12 வசனங்கள் வரை. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 9ರಿಂದ 12 ವಚನಗಳು. இந்த வசனங்களிலே 5 காரியங்களை நாம் மேற்கோளிட்டு பார்க்க முடியும். ಈ ವಾಕ್ಯ ಭಾಗದಿಂದ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவருடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார். ದೇವರು ಆತನ ಜನರನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಪಾಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. யாக்கோபு என்னுடைய சுதந்திர வீதம், he is the place of my inheritance. ಯಾಕೋಬ್ ವಂಶಸ್ಥದವರು ನನಗೆ ಸ್ವಕೀಯವಾದ ಪ್ರಜೆಗಳು. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? who is my portion, who is my inheritance? my people, that's you and me, we are God's portion and his inheritance. ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಪಾಲು, ನನ್ನ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ ಯಾರು? ನಾನು ಮತ್ತು ನೀವೇ ದೇವರ ಪಾಲು ಮತ್ತು ಆತನ ಸ್ವಾಸ್ಥ್ಯ, ಆತನ ಸ್ವಕೀಯ ಜನರು ನಾವಾಗಿದ್ದೇವೆ. இப்படி வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய ஜனத்தோடு கூட அவர் இடைப்படுகிற விதம், அவர் செயல்படுகிற விதத்தை அழகாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವ ತನ್ನ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ತಾನು ಒಡನಾಡುವುದು, ಅವರಿಗಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. பாருங்க, இந்த வசன பகுதியில் மட்டும் 5 காரியங்களை பார்க்க முடியும். ನೋಡ್ರಿ, ಈ ವಾಕ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Number 1, he found him in the desert land. வனாந்தரத்திலே அவனை கண்டுபிடித்தார், அவர்களை கண்டுபிடித்தார். நம்மை நம்முடைய வனாந்தரத்தினுடைய அனுபவத்திலே அவர் கண்டுபிடித்தார் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಕಂಡುಕೊಂಡನು ಅಂದ್ರೆ ನಾವು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. எங்கேயுமே பிடிக்க முடியலையே, ಎಲ್ಲಿಯೂ ಸಹ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ವಲ್ಲ, அவ்வளோ பிஸியால இருந்தோம், ಅಷ್ಟು ನಾವು ಕಾರ್ಯ ಪ್ರವೃತ್ತರಾಗಿದ್ದೆವು, ஆண்டவருக்கே நேரம் இல்லைன்னு இருந்தோம், ದೇವರಿಗೇನೆ ಸಮಯ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ, ಆತರ ಇದ್ದೆವು. everybody was busy doing our own things. ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ನಮ್ಮ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಪ್ರವೃತ್ತರಾಗಿದ್ದು ಬಿಟ್ಟೆವು. இன்றைக்கு வனாந்தரத்தினுடைய ஒரு அனுபவம், ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅರಣ್ಯದ ಅನುಭವ completely locked down, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೀಗ ಮುದ್ರೆ. இப்ப God can find us. ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. Amen. அவர் வனாந்தரத்திலே நம்மை தேடி வருகிற தேவன். ಈ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬರುವ ದೇವರು. இல்ல, இன்னொரு விதத்துல பார்த்தா வேற யாரும் நமக்கு உதவி செய்ய நம்மை தேடி வராத சூழ்நிலையில நம்மை தேடி வந்து உதவி செய்கிற ஒரு தேவன் வனாந்தரத்திலும் நமக்கு உண்டு. ಇನ್ನೊಂದು ವಿಧದಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡುವ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இரண்டாவதாக அந்த காரியத்திலே நாம் அந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ಎರಡನೇದಾಗಿ ಆ ವಚನಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತದೊಂದು, ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது he encircled them. ಅವರನ್ನ ಆವರಿಸಿಕೊಂಡು, சூழ்ந்து கொண்டு, ಅವರನ್ನ ಆವರಿಸಿಕೊಂಡು, தமிழ்ல நடத்தினார்னு இருக்குது இல்லையா, ஆனா சூழ்ந்து கொள்ளுகிறார் ಅಂದ್ರೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. யோசித்து பாருங்கள், வனாந்தரத்தினுடைய வெப்பமான சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை, வறட்சியின் அனுபவம், குறைவின் அனுபவம், அப்பொழுது இயேசு தாமே நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுது, தேவன் தாமே நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுது எத்தனை பெரிய தைரியம். ನೋಡ್ರಿ, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಅರಣ್ಯದ ತಾಪಮಾನ, ಬಿಸಿಲು, ಏಕಾಂತ, ಕೊರತೆ, ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ನೋಡುವಾಗ ಎಂತಹ ಒಂದು ಅನುಭವವದು. அவர் சூழ்ந்திருக்கிறார் என்றால் லெஃப்ட்ல பார்க்கும்போது
அவரை தான் பார்க்கிறோம், ரைட்ல பார்க்கும்போது அவரை தான் பார்க்கிறோம், முன்னால பின்னால அவரை தான் பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை. ಆತನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಲಗಡೆಯೂ ಆತನೇ, ಎಡಗಡೆಯೂ ಆತನೇ, ಮುಂದೆಯೂ ಆತನೇ, ನಮ್ಮ ಹಿಂದೆಯೂ ಸಹ ಆತನೇ. சோ எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே பார்க்க, அவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே தேவன் வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிறார். ಯಾವಾಗಲೂ ಎಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ ಆದರೂ ಸರಿ ಆತನನ್ನೇ ಆತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. இந்த வசனங்களிலே மூன்றாவது ஒரு காரியம், he instructed them, தமிழ்ல அவர்களை அவர் உணர்த்தினார் என்று. ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ಮೂರನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ನೋಡುವಾಗ அவರಿಗೆ அறிவನ್ನ ಹುಟ್ಟಿಸಿದನು. அவருடைய வார்த்தையின் மூலமா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற அந்த வார்த்தையினுடைய தெளிவை கொடுத்து நடத்துகிறதற்கு இந்த வனாந்தரத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು ಏನ್ ಮಾಡಬಾರದು ಅನ್ನುವ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿರ್ತಾನೆ. Now God gets the total attention. ಈಗ ದೇವರ ಕಡೆಗೆ ಪೂರ್ತಿಯಾದ ಗಮನ, நம்முடைய முழு கவனமும் அவர் மேலே இருக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை. ನಮ್ಮ ಪೂರ್ತಿ ಗಮನವನ್ನ ಆತನ ಮೇಲೆಯೇ ಹಾಕುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿ. அதனால எதை சரிப்படுத்திக் கொள்ளணுமோ அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ಆದುದರಿಂದ ಯಾವುದನ್ನ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೋ ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೊಂದು ಅವಕಾಶ. அதனால எதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணுமோ தீர்மானம் எடுத்து இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ள தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே. ಆದುದರಿಂದ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೋ ಈ ಸಂದರ್ಭವನ್ನ ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಂಡು ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ. நான்காவதாகி he kept him as the apple of his eye. அவருடைய கண்ணின் விழியை போல, கண்மணியை போல அவர்களை காத்துக் கொண்டாராம். ಅವರನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡಿನಂತೆ ಕಾಪಾಡಿದ್ದು. எப்படி காக்கிறார் பாருங்க. அப்படின்னா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெரியது ನೋಡ್ರಿ, ಹೇಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಪ್ರೀತಿ ಅಷ್ಟು ಅಪರಿಮಿತವಾದದ್ದು. ಗ್ರೇಟ್ ಇಸ್ ಹಿಸ್ ಲವ್. ಆತನ ಪ್ರೀತಿ ಮಹಾ ದೊಡ್ಡದು. ಸೊ ಅದ ನಿಮಿತ್ತಂ, ಇದರ ನಿಮಿತ್ತ அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ಆತನ ಸುರಕ್ಷತೆ, ಭದ್ರತೆ, ಪ್ರೀತಿ ಎಂತದೆಂದು ನಾವು ತಿಳುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஐந்தாவதாக ஒரு காரியத்தை அங்க வாசிக்க முடியும். God alone led him in the wilderness. ಐದನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಓದಬಹುದು. ಯೆಹೋವನೊಬ್ಬನೇ ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದನು. இன்றைக்கு நாம வனாந்தரத்திலே இருக்கிற இந்த அனுபவத்திலே சொல்ல முடியும் அல்லவா, என்னுடைய வேலையோ, என்னுடைய சம்பளமோ, என்னுடைய தொழிலோ, என்னுடைய வேற எந்த காரியமோ என்னை நடத்தவில்லை, கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்று சொல்ல முடிகிறது அல்லவா. ಈ ದಿನದ ಅರಣ್ಯದ ಅನುಭವದಲ್ಲಿ ನಮ್ಮಿಂದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಲ್ವಾ, ನನ್ನ ಕೆಲಸವೋ, ಉದ್ಯೋಗವೋ, ನನ್ನ ಸಂಬಳವೋ, ನನ್ನ ವರಮಾನವೋ ಯಾವುದು ಸಹ ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇಲ್ಲ. ಯೆಹೋವನೇ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுவுமே இல்லாமல் போனாலும் போகட்டும், ಏನೇ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರು ಹೋಗ್ಲಿ, போனால் போகட்டும், போடா, ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, ಹೋಗೋ. but we have our God with us. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರಿದ್ದಾನೆ. இந்த வனாந்தரத்திலே தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಈ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದಾನೆ. Can you find your God in the wilderness? ನಿಮ್ಮ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ನೀವು ಕಂಡುಕೊಂಡ್ರ? ಓಕೆ, மூன்றாவது ஒரு வசன பகுதி, ಮೂರನೆಯ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗ, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். ஏசாயா 43ನೇ ಅಧ್ಯಾಯ 19-20 ವಚನಗಳು. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇಗೋ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು, ಈಗಲೇ ತೋರುತ್ತಲಿದೆ, ನಿಮಗೆ ಕಾಣುವುದಿಲ್ಲವೋ? அவர் சொல்லுகிறது என்னது, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். ಆತನು ಹೇಳುವುದೇನು, ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. நம்முடைய வனாந்தர பாதையிலே, வனாந்தர யாத்திரையிலே நமக்கு வழியை கொடுக்கிறவர் அவர். ನಮ್ಮ ಅರಣ್ಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ, ಅರಣ್ಯದ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವತನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை அழகான பாதையிலே நடத்தி செல்லுகிறவர் அவர். ನಮ್ಮನ್ನ ಅಂದವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಾತನು ಆತನು. வனாந்தரம் தான், டெசர்ட் தான், ஆனாலும் ஆறுகளை அங்கே உருவாக்குகிறார். ಅರಣ್ಯವೇ, ಆದ್ರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೂ ಸಹ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. Oh, he is so awesome. ಓ, ಈತನು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರನಾದ God is so ದೇವರು. great. ನಮ್ಮ ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡವನು. அவருடைய நாமத்திற்கு மகிமை புகழ்ச்சி உண்டாவதாக. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯು ಹೊಗಳುವಿಕೆಯು ಉಂಟಾಗಲಿ. அவருடைய ஜனத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வனாந்தரத்திலே
ஆறுகளை உண்டாக்கி வழிகளை ஏற்படுத்தி நடத்துகிறார். ಆತನ ಜನರಿಗಾಗಿ ಆತನ ಪ್ರಜೆಗಳಿಗಾಗಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಆತನು ನದಿಯನ್ನ ಹರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதை பார்த்து மற்றவர்களெல்லாம் அவரை கனம் பண்ணுகிற மாதிரி தேவன் செய்ய போகிறார். ಇದನ್ನ ನೋಡಿ ಉಳಿದವರೆಲ್ಲರೂ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುವ ಹಾಗೆ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆண்டவருடைய அந்த அற்புதமான மகிமையான அந்த வழியே மற்றவர்களை தேவனை கனப்படுத்த வைக்க போகிறார். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತಹ ಆ ದೇವರನ್ನ ಇತರರು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. நான்காவதாக கடைசியாக ஒரு வசன பகுதி, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಹಾಗೂ ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗ, எக்ஸோடஸ் சாப்டர் 3 verses 1 to 4. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4 ವಚನಗಳು. Of course அந்த முழு அதிகாரமே நம்ம வாசிக்க வேண்டும். ನೋಡುವಾಗ ಪೂರ್ತಿ ಅಧ್ಯಾಯವನ್ನೇ ನಾವು ಓದಬೇಕು. இந்த அதிகாரத்தின் பின்னணி என்ன? ಈ ಅಧ್ಯಾಯದ ಹಿನ್ನೆಲೆ ಏನು? மோசே என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಮೋಶೆ ಅನ್ನುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. ஆனா 40 வருஷமா வனாந்தரத்துல இருக்கிறான். ಆದ್ರೆ ಈತ 40 ವರ್ಷಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. 40 years he stayed in the wilderness. 40 ವರ್ಷಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲೇ ತಂಗಿದ್ದಾನೆ. அற்புதமா எகிப்து தேசத்தினுடைய அரண்மனையிலே உயிர் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன், ಅದ್ಭುತವಾಗಿ ಐಗುಪ್ತದ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಸುರಕ್ಷತೆಯಿಂದ ಬೆಳೆದವನು. பார்வோனுக்கு பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவன் வனாந்தரத்திற்கு வந்தான். ಫರೋನನಿಗೆ ಹೆದರಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ಅವನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡ್ತಾನೆ. He was isolated there. ಈತನು ಅಲ್ಲಿ ಏಕಾಂತವಾಗಿ ಬಿಡ್ತಾನೆ. 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 ವರ್ಷಗಳಾಗಿ ಬಿಡ್ತು. மோசே நினைத்திருக்க கூடும், ಮೋಶೆ ಅಂದುಕೊಂಡಿರಬಹುದು, இதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷன், ಇದೇ ನನ್ನ ಜೀವಿತದ ಲಕ್ಷ್ಯ ಗುರಿ, இங்கேதான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும், ಇಲ್ಲಿಯೇ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಮುಗಿಸಬೇಕು. இந்த ஆடுகளை மேய்த்துக்கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் இந்த வனாந்தரத்திலே பார்த்துக்கொண்டு இப்படித்தான் என் வாழ்க்கை முழுவதுமாய் இருக்க போகிறது என்று நினைத்திருக்க கூடும். ಈ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸಿಕೊಂಡು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಮುಗಿಸ್ಕೋಬೇಕು ಅಂತಾನೆ ಇದ್ದಿರಬೇಕು. ஆனா நீங்க அந்த வசன பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள், ಆದ್ರೆ ನೀವು ಈ ವಾಕ್ಯ ಭಾಗವನ್ನು ಓದುವಾಗ ಪಕ್ಕನೆ ಒಂದು ದಿನ முட்செடி புதற்றிலிருந்து அக்கினி ஜுவாலையின் மூலமாக தேவன் வெளிப்பட்டு பேசுகிறார். ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯೊಳಗಿಂದ ದೇವರು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಆತನೊಂದಿಗೆ The angel of the ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. Lord appeared to him. ಯೆಹೋವನ ದೂತನು ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. வனாந்தரத்திலே தேவன் தன்னை காண்பிக்கின்றார், வெளிப்படுத்துகிறார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ತಾನೆ. Moses had a powerful encounter with God in the wilderness. ಮೋಶೆಗೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಬಲವಾದ ಸಂದರ್ಶನವಾಯಿತು. Let me tell you, my brother, my sister, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ನಾನು when you ಹೇಳ್ತೇನೆ, stay in your wilderness, when you walk through the path, your path in your wilderness, God will give the encounter so that you will know the purpose of God in your life. ನೀವು ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವಾಗ, ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವಾಗ, ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೇವರ ಸಂದರ್ಶನವಾಗುತ್ತೆ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಉದ್ದೇಶಗಳು ಏನೆಂದು ತಿಳುಕೊಳ್ತೀರಾ. மோசேயினிடத்தில் தேவன் பேசுகிறார். ಮೋಶೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾನೆ. எகிப்துக்கு போகணும், அங்கு என்னுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தினுடைய சத்தம் என்னை எட்டினது, நீ போய் அவர்களை விடுவித்து என்னை ஆராதிக்கும்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ನೀನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ನನ್ನ ಜನರ ಮೊರೆಯು ನನಗೆ ತಲುಪಿತು, ಈಗ ನೀನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ತರಬೇಕು. But Moses was not ready. ಆದ್ರೆ ಮೋಶೆ ಸಿದ್ಧನಾಗಿಲ್ಲ. Moses was not even willing to go. ಮೋಶೆಗೆ ಆಸೆಯೂ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இப்ப இந்த வனாந்தரம் 40 வருஷமா பழகிருச்சு. ಅರಣ್ಯ 40 ವರ್ಷಗಳಿಂದ ಪಳಗಿ ಹೋಯಿತು. பாருங்க, இதுவே 6வது வாரம் சபைக்கு வரல, இன்னும் எத்தனை வாரம் தெரியல. அதுக்கு பிறகு எல்லாம் திறந்து விடப்பட்ட பிறகு எத்தனை பேருக்கு சபைக்கு வந்து ஆராதிக்கலாம்னு தோணுதோ, தோண போகிறதோ இல்லையோ தெரியல. ನೋಡ್ರಿ, ಸಭಾ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಆರಾಧನೆಗೆ ಬಂದು 6 ವಾರಗಳಾಯ್ತು, ಇನ್ನು ಎಷ್ಟು ವಾರಗಳಾಗುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೀಗ ಮುದ್ರೆ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಆಚೆ ಬರಬಹುದು ಅನ್ನುವಾಗ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಭಾ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಆರಾಧನೆಗೆ ಬರಬೇಕು ಅಂತ ಇಷ್ಟ ಇರುತ್ತೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. மோசஸ்னுடைய மைண்ட் செட் வனாந்தரத்திலே செட்டில்ட்.
அப்படின்ற மாதிரி இருந்துட்டார். ಮೋಶೆಯ ಮನಸ್ಥಿತಿ ಸೇರಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದು ಬಿಡುವ ಅಂತ ಇದ್ದು ಬಿಟ್ಟ. But God appeared to him. ಆದರೆ ದೇವರು ಅವನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. It is not your destination. ಇದು ನಿನ್ನ ಗುರಿ ಅಲ್ಲ. You got to go to lead the thousands and thousands and thousands of people. ನೀನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಸಾವಿರಾರು ಜನರಿಗೋಸ್ಕರ. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಹಾ ಉದ್ದೇಶವನ್ನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. Why God allowed 40 years of wilderness experience for Moses? ಯಾಕೆ ದೇವರು ಮೋಶೆಗೆ 40 ವರ್ಷಗಳ ಅರಣ್ಯದ ಅನುಭವವನ್ನು ಅನುಮತಿಸಿದನು? 40 வருஷமா மோசே அங்க prepare பண்ணினார். 40 ವರ್ಷಗಳು ದೇವರು ಮೋಶೆಯನ್ನ ಸಿದ್ಧಗೊಳಿಸಿದನು. என்னால முடியாது, எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, தன் பலத்தின் மேல, தன்னுடைய படிப்பின் மேல, தனக்கு இருந்த சக்தியின் மேல எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை அற்று போகும்படி ஆகிற வரைக்கும் அதை அனுமதித்தார். ತನ್ನ ಬಲ, ತನ್ನ ಶಕ್ತಿ, ತನ್ನ ಆಧಾರ, ತನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ ಅದರ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆಯೇ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. ಈಗ ಅವನಿಗೆ ಅವನ ಮೇಲೆಯೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. தேவன் நினைத்திருக்க கூடும், this is right time for me to go and talk to this man. ಆಗ ದೇವರು ಅಂದುಕೊಂಡಿರ್ತಾನೆ, ಇದೇ ನನಗೆ ಸರಿಯಾದ ಸಮಯ ಈತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ. ஆண்டவர் வந்து அவனை போக சொல்லுகின்ற போது தான் மேல நம்பிக்கை இல்லாததுனால போக மாட்டேன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி அவனை அவனுடைய அழைப்புக்கு ஏற்றபடி புதிய காரியத்தை, புதிய சகாப்தத்தை, புதிய ஒரு கிரியை உண்டாக்க அவனை பயன்படுத்த போகிறார். ಈಗ ದೇವರು ಅವನಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಹೇಳುವಾಗ ತನ್ನ ಮೇಲೆಯೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಆತನು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನ ಬಲಪಡಿಸಿ ಅವನಿಗೆ ತಿಳಿ ಹೇಳಿ ಒಂದು ಹೊಸ ಶತಾಬ್ದಿಯನ್ನ ಆತನ ಮೂಲಕ ಉಂಟು ಮಾಡುವ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. நம்மையும் நம்முடைய வனாந்தரத்திலே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮನ್ನು ಸಹ ನಮ್ಮ ದೇವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. God has kept so many things. No, after the lockdown, everybody is going to busy to do something for the Lord. ಈಗ ಮುದ್ರೆಯ ತರುವಾಯ ಅನೇಕ ಸಂಗತಿಗಳನ್ನ ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಸಂಗತಿಗಳಿಗಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. Greater days are ahead. ಮಹಾ ದಿನಗಳು ನಮ್ಮ ಮುಂದಿದೆ. Oh, miraculous days are ahead. ಅದ್ಭುತಕರವಾದ ದಿವಸಗಳು ನಮ್ಮ ಮುಂದಿದೆ. பார்வோனுக்கு முன்பதாக மோசே தன்னை நிறுத்துகிற, வெளிப்படுத்துகிற நாட்களை போல நமக்கு மகத்துவமான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಮೋಶೆ ತನ್ನನ್ನೇ ಫರೋಹನನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡ ಹಾಗೆಯೇ ದೇವರು ನಮಗೆ ಮಹತ್ತರವಾದ ದಿವಸಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. Don't get settled in your wilderness. ನಿಮ್ಮ ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೇ ತಂಗಿ ಬಿಡಬೇಡ್ರಿ. This is the place of preparation. ಇದು ಸಿದ್ಧಗೊಳ್ಳುವ ಸ್ಥಳ. These are the days of preparation for God's people. ದೇವ ಜನರಿಗೆ ಈ ದಿವಸಗಳು ಸಿದ್ಧಗೊಳ್ಳುವ ದಿವಸಗಳು. Amen. Amen. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால எனக்கு செய்ய முடியாதுன்றதுதான் நம்முடைய குவாலிஃபிகேஷன். ನಮ್ಮ ಅರ್ಹತೆ ಏನು? ನನ್ನ ಮೇಲೆ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ನನಗೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. When we come to the New Testament, ಆದ್ರೆ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬರುವಾಗ ಯೇಸು சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னாலே அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. Without me you can do nothing. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮಿಂದ ಏನನ್ನೂ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. நமக்கு அது தெரிய வேண்டும். ஆண்டவர் இல்லைன்னா, அவரை சார்ந்து இல்லைன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ನಮಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗಬೇಕು. ದೇವರಿಲ್ಲದೆ, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನಿಂದ ಏನನ್ನೂ ಮಾಡಲಿಕ್ಕಾಗದು. கிறிஸ்துவை கண்டுகொண்ட பிறகு, ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕಂಡುಕೊಂಡ ತರುವಾಯ, கிறிஸ்துவுக்குள் வாழ வந்த பிறகு, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಬಂದಾಗ பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ஓ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಾತನಾದ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ನಾನು ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. It is not me but who lives in me. அவரை கொண்டு அவர் கொடுக்கிற பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ನಾನಲ್ಲ, ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನಲ್ಲ, ಆತನು ಕೊಡುವ ಬಲದಿಂದ ಎಲ್ಲವನ್ನ ನನ್ನಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பு மேலானது பிரதர். ಸಹೋದರನೇ, ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತ ಕರೆಯುವಿಕೆ ಮೇಲಾದದ್ದು. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் மகா பெரியது சிஸ்டர். ಸಹೋದರಿಯೇ, ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತ ಯೋಜನೆ ಮಹಾ ದೊಡ್ಡದು. இந்த லாக்டவுன் எல்லாம் பார்த்து பயந்து போகாதீங்க. ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ಎಲ್ಲ ನೋಡಿ ಹೆದರಿ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. இந்த லாக்டவுன் நம்ம லாக் பண்ண விடக்கூடாது. ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ನಮ್ಮನ್ನ ಲಾಕ್ ಮಾಡಿಬಿಡಬಾರದು. அப்படின்னா நம்மை
குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை இந்த லாக்டவுன் லாக் பண்ணக்கூடாது. ಅಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತ ಯೋಜನೆಗಳನ್ನ ಈ ಲಾಕ್ ಡೌನ್ ಲಾಕ್ ಮಾಡಿಬಿಡಬಾರದು. சீக்கிரமா இந்த நாட்கள் முடிவடைந்து போய்டும். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಈ ದಿವಸಗಳು ಮುಗಿಯುತ್ತೆ. நாம் பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம். ನಾವು ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. அப்படியே நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ಹಾಗೆಯೇ ನಾವು ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಣ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವ. Let's close our eyes for a moment. ಕೆಲವು ಕ್ಷಣ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವ. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವ. கையில் இருந்தது செலவழிந்து போயிற்றா? ಕೈಯಲ್ಲಿದ್ದದ್ದು ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಯ್ತಾ? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ದೇವರು ಹಾಗರಳ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದನು. துறவை காண்பித்தார். ಬಾವಿಯನ್ನು ತೋರಿಸಿದನು. நம் கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய அற்புதமான காரியங்களை நாம் பார்க்கும்படி அவர் செய்வாராக. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. ಆಗ ದೇವರು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ವನಾಂತರದಲ್ಲಿ நம்மை தேடி வந்து கண்டுபிடித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಕಂಡುಕೊಂಡಂತಹ ದೇವರು. ವನಾಂತರದಲ್ಲಿ நம்மை சூழ்ந்து கொண்ட தேவன் நம்முடைய தேவன். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸಿಕೊಂಡವನು ನಮ್ಮ ದೇವರು. ವನಾಂತರದಲ್ಲಿ நம்மை உணர்த்தி நடக்க வேண்டிய பாதையை சொல்லித் தருகிற தேவன் நம்முடைய தேவன். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗಬೇಕಾದ ಹಾದಿಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವವನು ನಮ್ಮ ದೇವರು. அவருடைய கண்மணியை போல காத்துக்கொள்ளுகிற தேவன் இந்த வனாந்தரத்திலே நம்மை காத்துக்கொள்ளுகிறார். ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯ ಹಾಗೆ ಕಾಪಾಡುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕಾಪಾಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. கர்த்தர் ஒருவரே நம்மை வனாந்தரத்திலே நடத்துகிறார். ಕರ್ತನೊಬ್ಬನೇ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸ್ತಾನೆ. புதிய காரியத்தை செய்கிறார். அப்படினா வனாந்தரத்திலே வழியை அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறார். ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಅಂದರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುತ್ತಾನೆ. 40 வருடமாய் வனாந்தரத்திலே தங்கிவிட்டதினாலே தன்னுடைய அழைப்பை மறந்து போன மோசேயை ஆண்டவர் வனாந்தரத்திலே தேடி வந்தது போல நம்மிடத்திலும் வந்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம். It is not your destination. ಅರಣ್ಯದಲ್ಲಿ 40 ವರ್ಷಗಳು ತಂಗಿದ್ದ ಮೋಶೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆಯೇ ನಮಗೂ ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಇದು ನಿನ್ನ ಗುರಿ ಅಲ್ಲ, ಇದು ನಿನ್ನ ಲಕ್ಷ್ಯ ಅಲ್ಲ, ಇರಬೇಕಾದ ಸ್ಥಳ ಅಲ್ಲ, ನೀನು ಹೋಗಬೇಕಾದ ದೂರ, ಬಹುದೂರ, ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಇನ್ನು ಮಹತ್ತರವಾದ ಕಾರ್ಯ. God appeared to Moses in the wilderness. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. இந்த நாட்களிலே தேவன் அவரை காண நம்முடைய கண்களை திறப்பாராக. தரிசனத்திலே, சொப்பனத்திலே நம்மோடு பேசுவாராக. நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் போதித்து கொடுப்பாராக. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯ ಮಾಡಲಿ ಮತ್ತು ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಾಗಬೇಕನ್ನುವಂತ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಆತನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. நம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಹಸ್ತಗಳಿಗೆ ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. The safest place for us to stay is your hands. ದೇವರೇ, ನಮ್ಮ ಒಂದು ಮೊದಲ ಒಂದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ತಂಗುವಂತ ಸ್ಥಳ ಯಾವುದೆಂದ್ರೆ ನಿನ್ನ ಹಸ್ತವೇ ಅಪ್ಪ. உங்க மறைவிலே எங்களை வைக்கிறோம். ನಿನ್ನ ಮರೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. வனாந்தரத்திலே எங்கள் தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள இன்னும் எங்களுக்கு கிருபை தந்து கண்களை திறந்து விடும். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವರು ಎಂಥವನೋ ಅನ್ನುವುದನ್ನ ಇನ್ನೂ ತಿಳಿಯಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯ ಮಾಡು ಮತ್ತು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், எல்லா வாலிப தம்பி தங்கச்சிங்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ದೇವರೇ, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು, ಒಂದೊಂದು ಯವ್ವನ ತಮ್ಮ ತಂಗಿಯನ್ನು, ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ನಿನ್ನ ಕೃಪೆಯ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இந்த நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ಈ ದಿವಸಗಳು ಬೇಗ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆಂದು ನಾವು ನಂಬಿ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವಪ್ಪ. வார்த்தைக்கு எங்களை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ஆமென். 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 கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட ஊழியம் செய்திருக்கிறது, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದೆ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ ಅನ್ನುವುದನ್ನ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. எதை குறித்து கவலைப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, ಧೈರ್ಯದಿಂದಿರ್ರಿ.
நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ನಮ್ಮ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த வாரத்திலே சில நடக்கக்கூடிய சில காரியங்களை குறித்ததான அறிவிப்புகள். ಈ ವಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳ ಪ್ರಕಟಣೆ. சிறு பிள்ளைகளுக்காக ஆன்லைன் மூலமாக VBS நடத்துகிற காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் பெற்றோர்களுக்கு அதை குறித்து நாங்கள் தெரிவிப்போம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ VBS ನಡೆಸಬೇಕೆಂದು ನಾವು ಯೋಜನೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಹೆತ್ತವರಿಗೆ ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿಸ್ತೇವೆ. மே 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் முதலாவது நாள் அதிகாலையிலே நாம் கூடி வருவது வழக்கம் டான்ஸ் சர்வீஸ்க்காக. ಮೇ 1ನೇ ತಾರೀಕು ವಾಡಿಕೆಯಾಗಿ ತಿಂಗಳ ಮೊದಲ ದಿನದಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಬರುವುದುಂಟು. சபையில கூடி வரும்போது 5 to 6:30 இங்க ஜெபம் நடக்கும். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬರುವಾಗ ಬೆಳಿಗ್ಗೆ 5 ರಿಂದ 6:30 ತನಕ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುತ್ತೆ. மே 1ஆம் தேதி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல 5:30 to 6:30 early in the morning we are going to have a dance service. ಮೇ 1ನೇ ತಾರೀಕು ನಾವು ಮನೆಯಲ್ಲೇ ಇರುವುದರಿಂದ ಮುಂಜಾನೆ 5:30 6:30 ತನಕ ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ. மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகவே கம்யூனியன் சர்வீஸும் ஆன்லைன் சர்வீஸாக நடக்கும். வீட்டில் நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் கேட்கின்றோம். ಮೇ 3ನೇ ತಾರೀಕು ತಿಂಗಳ ಮೊದಲ ಭಾನುವಾರ ಆನ್ಲೈನ್ ಆರಾಧನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನ ಭೋಜನವಿರುತ್ತೆ. ಇದಕ್ಕಾಗಿಯೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಕೇಳ್ತೇವೆ. ஆராதனையில ஒரு பகுதி நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடியது. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದು. ஆகவே கொடுக்க விரும்புகிறவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறோம். ಆದ್ರಿಂದ ಕೊಡುವಂತವರಿಗೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕಲ್ಪಿಸಿಕೊಡಲು ನಾವು ಬಯಸ್ತೇವೆ. சோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து தனியாக ஒரு கவர்லோ எப்படி நீங்க வைக்க விரும்புகிறீர்களோ அப்படி வைக்கலாம். ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕವರಲ್ಲೋ ಅಥವಾ ಮತ್ತೊಂದು ಕಡೆಯಲ್ಲೋ ಇಡುವುದಾದ್ರೆ ನೀವು ಇಡಬಹುದು. அதே நேரத்துல ஆன்லைன் கிவிங் நீங்கள் விரும்பினால் அதற்குரிய சில முறைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ ಸಲ್ಲಿಸುವುದಾದ್ರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರವೂ ಸಹ ಕೆಲವು ವಿಧಾನಗಳನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದೆ. You can transfer your offering and tithes to the church account through bank. ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗಗಳನ್ನ ನೀವು ಬ್ಯಾಂಕ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಸಭೆಗೆ ಕಳುಹಿಸಬಹುದು. So bank details இருக்கின்றது. ಬ್ಯಾಂಕ್ನ ವಿವರವಿದೆ. அதே போல ஜிபே மூலமா கூகுள் பே மூலமா நீங்க பண்ண விரும்பினால் அதற்கான ஒழுங்குமுறையும் செய்யப்பட்டிருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಜಿಪಿ ಗೂಗಲ್ ಪೇ ಮೂಲಕ ನೀವು ಸಲ್ಲಿಸಬೇಕು ಅನ್ನೋದಾದ್ರೆ ಅದಕ್ಕೂ ಸಹ ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. even the QR code இருக்கின்றது. நீங்க அதையே ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அதன் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம். QR கோட் ಇದೆ, ಅದನ್ನ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ ಅದರ ಮೂಲಕ ಕಳಿಸಬಹುದಾದ್ರೆ ನೀವು ಕಳಿಸಬಹುದು. கட்டாயம் அல்ல, கட்டாயமல்ல. கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆராதனையின் ஒரு பகுதியாய் செய்கிறது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம். ஆகவே அப்படி செய்ய விரும்புகிறவர்களுக்காக இந்த வாய்ப்பை கொடுக்க ನಮ್ಮ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದು ಸಹ ಒಂದು ಭಾಗವಾಗಿರುವುದರಿಂದ ಕೊಡುವಂತವರಿಗೆ ಈ ಒಂದು ಏರ್ಪಾಟನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இப்பொழுது பாடலினுடைய ஒரு பல்லவியை பாடுகின்ற நேரத்தில் ஒருவேளை காணிக்கை சம்பந்தமான காரியங்கள் நீங்கள் அனுப்ப விரும்பினால் அனுப்பலாம், நீங்கள் எடுத்து வைக்க விரும்பினால் எடுத்து வைக்கலாம். அதே நேரத்தில் கர்த்தரையும் சேர்ந்து ஆராதிக்கலாம். ಈಗ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಹೇಳಿದ ವಿಧಾನದಲ್ಲಿ ಕಳಿಸಬೇಕಾದ್ರೆ ಕಳಿಸಬಹುದು, ಅಥವಾ ಕಾಣಿಕೆನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಇಟ್ಕೊಳ್ಬಹುದು. கருமுத
உங்களுக்காக குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ತಿಳಿದು ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಲು ದೇವರು ಸಾಕಾದವನು. நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். ನಿರೀಕ್ಷೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಆತನನ್ನು ನೋಡುವ. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವ ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படி ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ತೆಗೆದು ಇಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ನೀನು ಸ್ವೀಕರಿಸಿ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಿನ್ನ ಜನರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவை, குடும்பத்தின் தேவையை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ಒಬ್ಬೊಬ್ಬರ ಅಗತ್ಯತೆ, ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನ ಅದ್ಭುತವಾಗಿ ಸಂಧಿಸಿ ನೀನು ನಡೆಸಿಕೊಡು ಸ್ವಾಮಿ. யார் வீட்டிலும் எந்த குடும்பத்திலும் யாருக்கும் எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி உம்மை அறிகிற அறிவின் மேன்மையிலே வளரும்படி செய்து உம்மோடு கூட நெருக்கமாய் நடக்கிற அனுபவத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ಯಾರಿಗೂ ಯಾವ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಕೊರತೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿ ಸಂಧಿಸಿ ದೇವರೇ ಎಲ್ಲ ಮೇಲುಗಳನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಅದ್ಭುತವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀನು ನಡೆಸಪ್ಪ. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ பாதுகாப்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ದೇವರೇ, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರ ಸುರಕ್ಷತೆಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அடையாளமாய் போடப்பட்டு இருப்பதாக என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನ ಗುರುತಾಗಿ ಮುದ್ರೆಯಾಗಿ ಹಾಕಲ್ಪಡಲೆಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளும் அப்பா. ದೇವರೇ, ಆರೋಗ್ಯದೊಂದಿಗೆ ನೀನು ಕಾಪಾಡಿಕೋ. பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ನೀನು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. என் ஆத்துமாவே ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. என் முழு உள்ளமே ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு வழி நடத்துதல் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸುರಕ್ಷತೆಯು ಮಾರ್ಗದರ್ಶನವು நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲವು ನೆಲೆಗೊಂಡಿರಲಿ. ಆಮೆನ್. 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 God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.